கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். திக்கெட்ட ஏழை ஜனங்கள் மத்தியிலே ஒழித்து செய்தபடியினாலே உங்களுடைய ஜெபத்தில் அடியனையும் நினைவுறும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ ஜனங்கள் படிப்புக்கு வழி இல்லாமல், அநேக உணவுக்கு வழி இல்லாமல், உடைக்கு வழி இல்லாதபடி எத்தனையோ ஜனங்கள், ஒரு நல்ல வீடு கூட இல்லாதபடி எத்தனையோ ஜனங்கள் நம்ம பக்கத்துலேயே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் நினைச்சீங்க, உங்கள் கண்ட சனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறான்னு வார்த்தைப்படி அநேகருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாட்களும் கூட அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சில தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிற தேவனப்பா, இந்த நாட்களும் கூட அழிந்து போகிற ஆண்டவரே காரியங்களுக்காக அல்லப்பா, அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவர்களாக அல்ல ஆண்டவர், மறுமைக்குரியவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா இந்த நாட்களும் கூட வார்த்தையை தியானிக்கலே நீர் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். 1 கொரிந்தியர் 9 25 வசனத்தை இந்த நாட்களும் கூட நாம் பார்க்க இருக்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த நாட்களும் கூட அழிவில்லாத கிரீடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் நினைச்சாங்க, ஓடுறாங்க. ஆனால் ஒரு விளையாட்டுக்காக அவங்க எவ்வளோ தூரம் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ கண்ட்ரோலாக உடம்பு வச்சுக்கிறாங்க, எவ்வளோ இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க. ஒரு அழிந்து போகிற ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக அவங்க அந்த அளவு ஆயத்தமாகி விளையாட்டில் எவ்வளோ தீவிரமாக அதற்காக எவ்வளோ பயிற்சி எடுக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்க போராடுறாங்க. இது எப்படியாவது நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானலே, ஒரு அழிந்து போகிற ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாகவே அந்த அளவுக்கு அவங்க இச்சை அடக்கமாக இருக்கும் பொழுது, அதை காட்டிலும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நாம் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் அழைக்கப்பட்டலாம் இருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டலாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாக அந்த உலகத்தை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. எவ்வளோ நாட்கள் எவ்வளோ வருடங்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் கூட நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய கைவேலை இல்லாத வீட்டை கர்த்தர் நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே நம்ம நன்மை செய்வதில் இணைஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. இந்த நாட்களும் கூட சாராள் தக்கர் மிஷினரி அம்மாவை பற்றி நம்ம நினச்ச போகிறோம், சற்று பார்க்க போகிறோம். இந்திய மிஷினரி ஊழிய வளர்ச்சியில் ஆண் மிஷினரிகளுக்கு சரியாய் பார்த்திங்க அந்த அளவுக்கு பெண் மிஷினரிமாருடைய பங்கும் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கிறது. அதில் ஒரு அம்மாவை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம், சாரா தக்கார் அம்மாள். அந்த அம்மாவுடைய தியாகம் ரொம்ப ரொம்ப பெரியது. ஏன்னா இங்கிலாந்து தேசத்தில் அவங்க இருந்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு முறை கூட அவங்க என்ன செய்யக்கூடாது, வந்ததே கிடையாது. ஆனால் அவங்களைப் போல யாரும் என்ன செய்யலை, செயல்படவில்லை. அங்கே இருந்துக்கிட்டே இந்தியாவை அவங்க ஒரு முறை கூட வந்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனாலும் கூட அவங்க செய்த தியாகம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கிறது. சிஎம்எஸ் சபையில் செயலாளராக அவருடைய அண்ணன் இருக்கிறார், ஜான் தக்கர் ஐயர் அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி அவங்க இருக்கும் பொழுது தன் சகோதரி சாராள் தக்கருக்கு என்ன செய்கிறாங்க? லெட்டர் அடிக்கடி எழுதுகிறாங்க. ஏன்னா இப்போ தான் நிறைய தொலைபேசிகள் வந்துட்டுது, நம்ம எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள் எதாக இருந்தாலும் லெட்ரு தான். அப்போ கடிதம் எழுதுகிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே உள்ள பெண்கள் தமிழ்நாட்டில், அதுவும் பாளையங்கோட்டை பகுதியில் இந்த மாதிரி பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் கூட அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. அப்படி வந்தாலே என்ன செய்கிறாங்க? ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அவங்கள சரியாக வச்சுருக்கிறாங்க. அவங்கள படிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஜான் தக்கர் ஐயா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சகோதரிக்கு அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க. இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், இப்படிலாம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எப்படிலாம் எல்லாரும் படிக்கிறாங்க சுதந்திரமாக, ஆனால் இங்கேருந்து அப்படி இல்லை, இப்படிலாம் இருக்குது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு உங்களுடைய வேலை என்ன? அடுப்பை மட்டும் நீங்கள் பாருங்கள், வீட்டு வேலையை மட்டும் பாருங்கள், வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, ஆண்கள் தான் எல்லா பக்கம் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு இந்த அம்மாவுக்குள்ள அந்த லெட்டரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பே வந்துட்டு எரியதுக்குல. என்னடா அது, நம்மளாம் அவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம், எவ்வளோ அழகாக படிக்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை ஏரியாவில் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய தாகம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏக்கமாக இருந்தது. ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜோம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா தனக்குன்னு சேர்த்து வைக்கப்பட்டிருந்த 100 பவுன் நகை, அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் தன் பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன ஆகுமோ தெரியாது, பிள்ளைங்களுக்கு சொல்லி ஒரு இதை சேர்த்து வச்சுருவாங்க. அந்த அம்மாவுக்கு 100 பவுன்
தங்க நகை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அந்த நகையை அவங்க எடுக்கிறாங்க. அது போக தன்னோடு படித்து கொண்டிருக்கிற சக மாணவர்களிடமும் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குது பாளையங்கோட்டை ஏரியாவில் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களும் தன்னால் முடிந்த அளவுக்கு நினைச்சாங்க கொடுக்குறாங்க. அது 200 பவுன் எல்லாத்தையும் சேர்த்து 300 பவுனை தன்னுடைய அண்ணன் ஜான் தக்கருக்கு நினைச்சாங்க, அவங்க அனுப்புகிறாங்க. முதல்ல நினைச்சேங்க, பெண்கள் கல்வி பயிலுவதற்காக ஒரு பள்ளி ஆரம்பிங்க, ஆசிரியர் பணிபுரிவதற்காக நினைச்சேங்க ஒரு கல்வி பயிற்சி நிறுவனத்தை நினைச்சேங்க நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த 300 பவுன் அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அந்த முதல் தொகையில் பார்த்தீங்கன்னா 1843 வருஷத்தில் கடாட்சபுரத்தில் முதல்ல நினைச்சாங்க ஆசிரியர் பயிற்சி பள்ளி நினைச்சாங்க உருவாக்குறாங்க. பெண்களுக்குன்னு அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி உருவாக்கப்பட்டது. அதே வருடத்தில் சாத்தாங்குளத்தில் பெண்களுக்குன்னு ஒரு பள்ளியும் ஒரு விடுதியும் என்ன செய்யுது அன்றைக்கி கட்டப்பட்டது. பிரியமணலை அந்த ஆசிரியர் பள்ளியில் படித்த ஆசிரியர்களை கொண்டு தான் பாளையங்கோட்டை, தென்காசி, நல்லூர், திருநெல்வேலி, சந்திப்பு அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் 20க்கும் மேற்பட்ட கிளைப்பள்ளிகள் என்ன செஞ்சது தொடங்கப்பட்டது. அங்கே இருந்து படிக்கப்பட்ட பயிற்சி வைக்கப்பட்ட அன்றைக்கி அநேக டீச்சர்ஸ் தான் அநேக இடங்களுக்கு கடந்து சென்று அநேக மாணவர்களுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லிக் கொடுத்தாங்க. 1895 வருடத்தில் சாராள் தக்கர் பெண்கள் கல்லூரி தென்னிந்தியாவிலே முதலாக என்ன செஞ்சிருக்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறது 1895 வருடத்தில். பிரியமண்டலே இன்றைக்கி அநேக பள்ளிகள் ஆலம்பரம் போல் எங்கே பார்த்தாலும் திரும்புகிற இடத்துலலாம் நிறைய ஸ்கூலை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அஸ்திபாரமே பாருங்கள், ஆரம்ப நாட்களில் அந்த அம்மா அவ்வளோ தூரம் நினச்சிருக்காங்க, பிரயாசப்பட்டு பெண்கள் எப்படியாவது படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கால்கள் என்ன செய்யாது, நடக்கவே முடியாது, 2 கால்களும் நடக்க முடியாது. ஆனாலும் கூட படுத்த படுக்கையாக இருந்தும் கூட கடைசி வரைக்கும் நினைஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்காக அவங்க நினைச்சாங்க, பணத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் நிறைய ஸ்கூல்கள் உருவாக்கப்படணும், எல்லா இடங்கள்லையும் எல்லா கிராமத்துலேயும் நினைச்சேன் ஸ்கூல் உருவாக்கப்படணும், எல்லாரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் தியாகம் பண்ணாங்க. இப்போ அவங்களால் நடக்க முடியாட்டாலும் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே நினைச்சாங்களாம் தையல் வேலை செய்து கொண்டே அதில் வரக்கூடிய வருமானம் பிறத்த நண்பர்களுக்கும் கடிதம் எழுதுவாங்களாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக சேகரித்து அவங்க பாருங்கள் தன்னால் முடிந்த அளவுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 1857 வருஷத்தில் சாரா டக்கர் என்னும் தன்னலமற்ற அந்த அம்மா பாருங்கள் கோதுமை மணியாக இந்த பூமியில் நினைச்சாங்க விதைக்கப்படுறாங்க 1857 வருஷத்தில். பிரியமானங்களே, ஆனாலும் அந்த தேவப்பணி அந்த அம்மாவுக்கு பிறகு என்ன செய்யலை, அது அப்படி தடைப்படலை. அதுக்கு பிறகு அந்த அம்மையானியரின் பணியை செய்து முடிப்பதற்காக அவங்களுடைய தோழிகள் வராங்க. மரியா சைல்டர்ஸ் அம்மா, அப்புறம் ஜோவன் ஆகர் போன்றவர்கள் பாருங்கள் மறுபடியும் அந்த பணியை என்ன செய்கிறாங்க தொடர்றாங்க. அந்த அம்மாவோடு முடியாமல் அந்த அம்மாவுக்குலாம் இருக்கிற தாகம் என்ன செஞ்சு அவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் கடந்து சென்று அவங்க 3 பேரும் சேர்ந்து அடுத்தது 811 பவுன் என்ன செய்கிறாங்க மறுபடியும் அனுப்புகிறாங்க. அவருடைய பெரிய முயற்சினால் பாளையங்கோட்டையில் சாரா தக்கர் பெண்கள் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்று பள்ளி 1858 வருஷத்தில் என்ன செய்யுது ஆரம்பிக்கப்படுகிறது. பிரியமானலை, அதே போல் பல வருடங்களுக்கு முன்னால் உருவான அந்த கல்வி நிறுவனம் தான் பாளையங்கோட்டிலே பிரசித்தி பெற்ற சாரா தக்கர் பள்ளி மற்றும் சாராள் தக்கர் மகளிர் கல்லூரி. இதன் மூலமாக லட்சக்கணக்கான பெண்கள் இன்றைக்கி படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க, ஆணுடைய அன்பை ருசி பார்த்துருக்குறாங்க. ஜெபிப்பதுனா அவங்க குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த அளவுக்கு அநேக பெண்கள் கல்வி கற்பதற்கும் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஒளி ஏற்றி தீபமாக பிரகாசிக்கத்தக்கதாக இந்த அளவுக்கு விளக்கேற்றி வைத்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாரா தக்கர் அம்மா. பாருங்கள், கால்கள் நடக்க முடியவில்லை, ஆனால் திருமணமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆண்டுக்காகவே ஒழித்து செஞ்சாங்க. பிரியமண்டலே, அந்த அம்மா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு வசனத்தை தான் அவங்க அடிக்கடி தியானம் பண்ணுவாங்களாம். என்ன அப்படின்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி சரீர பலவீனங்களை தாண்டி சென்றார்கள், அதுவே இன்றைய நாள் சாராள் தக்கர் கல்வியின் பொன்மொழியாக அந்த காலேஜில் சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க அந்த காலேஜில். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மளும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அழிவுள்ள கிரீடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகப்பிரகாரமான ஆசை, அந்தஸ்து, பணம், பேர், புகழ் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பாருங்கள், இங்கிலாந்து தேசத்துலேருந்து அம்மா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாளையங்கோட்டை ஏரியாவில் எல்லா பெண்களும் படிக்காமல் அடுப்பை மட்டும் ஒதுக்கிட்டு இருக்காங்களே, சமையலறையிலே இருக்கிறாங்களே, வெளியில் வந்தாலே அவங்கள உடம்பு எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதற்காக பாருங்கள் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்ததே இல்லை. ஆனாலும் அவங்களுக்காக ஒரு பாரதிய ஆண்டரை கொடுத்து அவங்களால முடிந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் உதவி செஞ்சதுனால இன்றைக்கி எல்லாருமே படித்து நல்ல நிலைமையில் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய நிலைமையிலாம் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கோம். அதுக்கு காரணமே அந்த அம்மா தான். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி
ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, நல்ல படிப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்துருக்கிறார்? நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாதான் ஆண்டவர் இந்த எல்லா படிப்பு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம ஓடுவதற்காக படிப்பையோ திறமையோ கர்த்தர் நமக்கு தரல. அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி என்ன செய்யுங்க? ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னது போல் இன்றைக்கி அந்த காலேஜில் அந்த பொன்மொழிகளை அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி என்ன செய்யுங்க? நீங்கள் ஓடுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் எல்லாமே ஆண்டோடைய பிரியப்படுத்ததாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். சுயம் என்று சொல்லி நமக்காக நினைச்சக்கூடாது, ஓடக்கூடாது. நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சொத்து வச்சுருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு பைசா கூட நினைச்ச மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு 2 வீடு இருந்தாலும் இன்னும் 2 வீடை கட்டணும், 2 கார் இருந்தாலும் இன்னும் நம்ம 2 காரை வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. தவிர அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் நம்ம வாழுதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கி லாசருங்கிற ஒரு மனிதன் இருந்தான். அதே இடத்துல இன்னொரு மனுஷன் கஷ்டப்பட்ட ஒரு லாசர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 பேர் மறிச்சாங்க. கடைசியில் பாருங்கள், பணக்காரன் அங்கே நரகத்தில் கடந்து நினைச்சான், வேதனைப்படுறான். ஆனால் இவனும் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அவன் பார்த்தா பரலோகத்தில் இருக்கிறான். அப்போ 2 பேருக்கும் இடையில வர முடியாத அளவுக்கு பிளவு இருக்கிறது. அப்போ அந்த பெரிய பணக்காரன் சொல்கிறான் அந்த லாசரை பார்த்து, அங்கேருந்து எனக்கு கையின் விரல்னால துவைத்து எனக்கு என்ன செய்யும், தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 பக்கம் வர முடியாது அப்படிங்கிறான். அப்போ இதே போல் இன்னும் அநேகர் என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, நீ போய் அங்கே போய் அதெல்லாம் சொல்லு, இப்படிலாம் நரகம் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அங்கே உள்ள ஊழியக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. அங்கே இருக்கவங்க சொல்லியே அவங்க திருந்தலைன்னா இங்கேருந்தே ஒருத்தன் போய் அங்கே சொன்னாலும் அவங்க நினைச்ச மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எனவே ஒரே ஒரு வாழ்க்கை, நம்ம முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம், ஒருவருக்கு அன்பாக இருப்போம். வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு வரல. இவன் வாழ்ந்தாயா, வாழும்போது எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருந்தால் இன்றைக்கி அவங்களால எத்தனை குடும்பங்கள் ஆசிரமமாக இருக்குன்னு சொல்லத்தக்கதாக. அன்றைக்கி சாரா டக்கர் அம்மா நம்ம நாட்டுக்கு கூட வந்தது கிடையாது, தேசத்துக்கு கூட வந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், அவங்க மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தெய்வத்தை போல் நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கைனால என்ன, மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. எப்படியாவது மற்ற குடும்பங்கள் நல்லா இருக்கணுமே, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கண்ணியில் இருக்கிறாங்க, நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை மற்றவங்களுக்காக பயன்படுத்துங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஓடுங்கள் என்று அருமையான சார்டக்கர் அம்மா சொன்னது போல நாங்களும் கூட அழிவுள்ள கிரீடத்தை நோக்கி அல்ல, உலகப்பிரான ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யத்துக்காக அல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திர கொள்ளும்படியாக ஆண்டவர் அழிவில்லாத கிரீடத்தை அந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உமக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறித்தும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் போராடுறாங்க. உலக பிரகாரமான ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக அவ்வளவு ஒரு இச்சை அடக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாங்களும் அதற்கு ஏற்ற தகுதியில் நடக்கத்தக்கதாக கர்த்ததாமே கிருபை பாராட்ட மாட்டாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. மிஷினரி அம்மா மூலமாக நீர் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அதே போல இந்த கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக திகழத்தக்கதாக எங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.